நோ டீ ஆறுதுண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணா. சூப்பரா டேய், என்னடா சுத்தனை காலை ஊத்துற மாதிரி இப்படி அப்படின்னு வந்துனுக்குற? என்னாச்சு உனக்கு? இல்லண்ணே, புதுசா சேர்ந்ததால என்னவோ அந்த சைரன் சத்தம் காதுல கேட்டுனே இருக்குண்ணே. ஒரு உயிரை காப்பாத்துற அவசரத்துல வண்டி ஓட்டும் போது கைகள்லாம் நடுங்குதுண்ணே. உனக்கு அந்த பயம் இல்லையாண்ணே? பயம் இல்லாம எப்படி ராம? ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா நம்ம ஓட்டுறது வெறும் வண்டி இல்ல ராம, ஒருத்தோட கடைசி நம்பிக்கை. ஆனா அண்ணே, ரோடு ஃபுல்லா டிராபிக்ண்ணே. எவ்வளவு தான் சைரன் சத்தம் போட்டாலும் வழி விடாம முன்னாடி நிக்கிறானுங்க பாரு, அப்படியே கோவமா வருதுண்ணே. கோவப்படாதடா, அவங்களுக்கெல்லாம் அது ஒரு சாதாரண டிராபிக் தான். ஆனா நமக்கு ஒரு நிமிஷம் போராட்டம். பின்னாடி இருக்கிற உயிரோட குடும்பம் நமக்குள்ளதான் வாழுது நம்ம நினைச்சுக்கணும். எல்லாம் ஓகேண்ணே, ஆனா நம்ம வீட்டு ஞாபகம், தூக்கம், சாப்பாடு இதெல்லாம் ஒழுங்கா நம்மளால பார்க்கவே முடியாது இல்லையாண்ணே? கரெக்ட் தான்டா. நம்ம பசியில சாப்பிட்டுனே இருப்போம், திடீர்னு கால் வரும், தட்டை வச்சு நம்ம ஓடிடணும். ஒரு விசேஷமோ ஒரு பண்டிகையோ ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு நோயாளி பொழைச்சி அந்த குடும்பம் நம்ம கையை பிடிச்சி நன்றினேன்னு சொல்லும் போது கிடைக்கிற திருப்தி இருக்கு பாரு, உலகத்துல எந்த வேலைக்குமே கிடைக்காதுடா. ஹலோ, இதை வந்துடுங்க. ராமே, இன்னும் உயிரை காப்பாற்றணும், கிளம்புவா போலாம். எப்பவுமே ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணிச்சுன்னா அதுல இருக்கிற குடும்பத்துக்காக வேண்டிப்போம். இனிமே அதுல இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவருக்காகவும் சேர்த்து வேண்டிப்போமா?